ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் தினமும் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரியாமலேயே இது வரைக்கும் நம்ம சாம்பார், புளிக்குழம்பு அப்படின்னு எல்லா குழம்புகள்லேயும் பயன்படுத்துகிறோம். இந்த வீடியோவில் கத்திரிக்காயினுடைய நன்மைகளை தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி கத்திரிக்காயை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கத்திரிக்காயில் நீர் சத்து இருக்குது. இது சருமத்தை மென்மையாக்குது. கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சியும் இரும்பு சத்தும் நரம்புகளுக்கு வலுவூட்டுது. சளி இருமலை குறைக்கிறதுக்கு கத்திரிக்காய் ஒரு பெஸ்ட் மெடிசின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னாலும் கத்திரிக்காயை சொல்லலாம். வாத நோய், ஆஸ்துமா, கல்லீரல் நோய்கள், கீழ்வாதம், பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல், உடல் பருமன் இது மாதிரியான பல பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டுறதுல கத்திரிக்காய் ஒரு பெஸ்ட்டு காய்கறி அப்படின்னு கூட சொல்லலாம். கத்திரிக்காயில் பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால நினைவாற்றலை அதிகரிக்குது. சின்ன வயசுலேருந்தே கத்திரிக்காயை கொடுத்து பழகிட்டிங்கன்னா படிக்கிற குழந்தைகளோட நினைவாற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, அது கெட்ட கொழுப்பை கரைக்குது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் கத்திரிக்காய் ஒரு நல்ல மெடிசினாக இருக்கும். மூளை செல்களை பாதுகாக்கிற தன்மை கூட இந்த கத்திரிக்காய்க்கு இருக்குது. கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் பிஞ்சாக சாப்பிட்றது தான் நல்லது. முற்றிய பெரிய கத்திரிக்காய்களை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றப்ப உங்கள் உடம்புல அரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நம்ம உயிரையே எடுக்கக்கூடிய ஒரு அபாயகரமான நோயான புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி கூட இந்த கத்திரிக்காய்க்கு இருக்குது. தக்காளிக்கு இணையானது அப்படின்னா இந்த கத்திரிக்காயை சொல்லலாம். தக்காளியை போலவே புரதம், கலோரி அளவு, தாது உப்புக்கள்லாம் கத்திரிக்காயிலும் இருக்குது. ஆனால் விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் தக்காளியை விட கத்திரிக்காயில் குறைவாக இருக்குது. இதை ஈடு செய்கிற வகையில் விட்டமின் பி இருக்குல்ல, அது கத்திரிக்காயில் அதிகமாக இருக்குது. இதய நோய்கள் வருவதை தடுக்கக்கூடிய சக்தி கூட இந்த கத்திரிக்காய்க்கு இருக்குது. நம்ம உடம்புல சேர்ந்திருக்க அதிகப்படியான இரும்புச்சத்தை சமன்படுத்துது. நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளையும் உடனடியாக சதைச்சி சத்தாக மாற்றக்கூடிய சக்தி கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சத்துக்கு இருக்குது. பசியின்மை பிரச்சனை கூட சரியாகும். உடல் வலு குறையிறதெல்லாம் தடுக்கப்பட்டு உடல் நல்லா பலமாக மாறும். மூச்சு விடுறதுல சிரமம், தோல் மரத்து போகிறது இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தினமும் கத்திரிக்காய் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப் 2 சர்க்கரை நோயை தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கத்திரிக்காய் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு மெடிசனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து இருக்குல்ல, இது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி மன அமைதியை கூட உங்களுக்கு தரும். குறிப்பு: உங்களோட உடம்புல சொறி, சிரங்கு, புண்ணெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கத்திரிக்காயை அவாய்ட் பண்ணுறது நல்லது. உடலுக்கு சூடு தரக்கூடிய காயாக இருக்கிறதுனால இது அரிப்பை உண்டு பண்ணி புண்கள் ஆறுறதுக்கு அதிக நாள் இருக்கும். ஸோ உங்களுக்கு சொறி, சிரங்கு, புண் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கத்திரிக்காயை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றவங்க எல்லாருமே கத்திரிக்காயை சாப்பிடலாம். இந்த வீடியோவில் நம்ம தினமும் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இனி கத்திரிக்காயை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.